Hi friends, welcome to Visukiruthi kitchen. இன்னைக்கு நம்ம முட்டை ஃப்ரை செய்ய போறோம். இது கொஞ்சம் வித்தியாசமான முட்டை ஃப்ரை. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல முட்டையை உடைச்சு வெச்சுக்கோங்க. அடுத்து உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு அதில் எண்ணெய் தொடச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உடைச்சி வச்ச முட்டையை உள்ளே சேர்த்துடலாம். முட்டை மிக்சிங்கை நீங்கள் பாக்ஸுக்கு ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம், இந்த மாதிரி பாதியாக இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றுனா வேகும்போது கரெக்டாக வேகாது. அடுத்து இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி இந்த பாக்ஸுக்கு கீழே தான் இருக்கணும். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அடுப்பு ரொம்ப லோவாகவும் வேண்டாம், ரொம்ப ஹையாகவும் வேண்டாம், மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆச்சு, நம்ம முட்டை நல்லா வெந்திருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். முட்டை வெந்துருச்சான்னு பார்க்க இந்த மாதிரி குத்தி எடுத்து பார்த்துக்கோங்க. ஸ்பூனில் ஒட்டல, முட்டை நல்லா வெந்துருச்சு. ஓரங்களில் எடுத்து விட்டுக்கோங்க. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா சாஃப்டா கேக் மாதிரியே இருக்கு பாருங்க. அடுத்து அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் போதும், இல்லைன்னா 1 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச முட்டை, அடுத்து கொஞ்சம் குறுமிளகு பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பெப்பர் முட்டையில் நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. நம்ம முட்டை பெப்பர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்போவுமே வீட்டில் செய்கிற பெப்பர் ஃப்ரையை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.